பாதுகாப்பு கணக்கு கட்டுப்பாட்டாளர் துறை அலுவலகத்தில் பாதுகாப்புத் துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஓய்வூதியதாரர்களுக்கு குறைதீர்ப்பு முகாம் நடைபெற்றது. அதில் பாதுகாப்பு கணக்கு கட்டுப்பாட்டாளர் ஜெய்சீலன் கலந்து கொண்ட ஓய்வூதியர்களுக்கு பென்ஷன் குறித்து சந்தேகங்களுக்கு பதிலளித்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாதுகாப்பு கணக்கு கட்டுப்பாட்டாளர் ஜெய்சீலன் 2012ஆம் ஆண்டு முன்பு மாற்றுத்திறனாளிகளுக்கு பென்ஷன் இல்லை என்ற சூழ்நிலை இருந்ததாகவும் அதனை மாற்றி அமைத்துள்ளோம். அதாவது 2012ஆம் ஆண்டுக்கு முன்பு மகன் அல்லது மகளோ அதாவது மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அவர்களுக்கு பென்ஷன் இல்லை என்ற ஆணை இருந்தது. ஆனால் 2012க்கு பிறகு மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் 25 வயதை கடந்தாலும் அவர்களுக்கு பென்ஷன் கொடுக்கப்படும் என்ற ஒரு ஆணை வந்தது என்றார். மாதந்தோறும் பல்வேறு கிராமங்களுக்கு சென்று இந்த குறைதீர்ப்பு கூட்டங்களை நடத்துவதாகவும் இதன் மூலம் அதிகளவு ஓய்வூதியதாரர்கள் தங்களை நாடி வருவதாகவும் தெரிவித்தார். சைபர் குற்றங்கள் மூலம் ஓய்வூதியதாரர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அதனை தடுக்கும் வகையிலும் தாங்கள் ஓய்வூதியதாரர்களுக்கு பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருவதாகவும் ஜெய்சீலன் கூறினார். இந்தியா முழுவதும் 33 லட்சம் ஓய்வூதியதாரர்கள் இருப்பதாகவும் தமிழ்நாட்டில் மற்றும் 2,10,000 ஓய்வூதியதாரர்கள் இருப்பதாகவும் பாதுகாப்பு கணக்கு கட்டுப்பாட்டாளர் ஜெய்சீலன் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு முறையும் குறைதீர்ப்பு கூட்டங்கள் நடத்தினாலும் குறைகள் அதிகரித்து கொண்டேதான் இருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என பார்த்தால் நிறைய பேருக்கு பென்ஷன் கிடைக்குமா கிடைக்காதா என்ற அறியாமையில் வருகிறார்கள். அவர்களுக்கு கூட பென்ஷன் கிடைக்கும் என சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் எனவும் கூறினார். அடுத்ததாக 2 பென்ஷன் குறித்து பலருக்கு பல சந்தேகங்கள் உள்ளது. அதாவது இராணுவத்திலும் வேலை பார்த்திருப்பார்கள், ரிட்டையர் ஆன பிறகு மாநில அரசு பணியிலும் வேலை பார்த்திருப்பார்கள். அவர்களுக்கு ஏதாவது ஒரு பென்ஷன் தான் வழங்க வேண்டும் என 2012ஆம் ஆண்டு முன்பு சட்டங்கள் இருந்தது. ஆனால் 2012க்கு பிறகு இரட்டை பென்ஷன் வாங்கலாம் என்ற விதி கொண்டு வரப்பட்டது. இது போன்ற விதிகள் குறித்து பல ஓய்வூதியதாரர்களுக்கு தெரியாததால் அவர்கள் இன்னும் பென்ஷன் கூட வாங்காமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தொடர்ந்து பென்ஷன் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது என்றார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.